ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி மகிமைப்படுத்தும்படியாய் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற ஆரம்ப காலத்தில் பாஸ்டர் எப்படி இருந்தாங்க, என்னென்ன காரியம் நடந்தலாம் ஒரு சில காரியத்தை சொன்னாங்க. சந்தோஷமான காரியம். எனக்கும் கொஞ்சம் எழுப்புதல் வந்துட்டு. நானும் பரிசுத்தாய் பெற்ற காலத்தில் ஒரு லேசாக சொல்லிட்டு செய்திக்குள்ளே போவோம். பரிசுத்தாய் பெறதுக்கு முன்னாலே நான் ஆராதிக்கிற வேகம், பாடுற வேகம் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபயராக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஒரு சகோதரர்கிட்ட எனக்கு இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு என் வருத்தத்தை சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன இறங்க பார்த்தார். பார்த்துட்டு, உங்களுக்கு பரிசுத்தாய் கிடைக்கலையா? நாங்கெல்லாம் பரிசுத்தாய் பெற்றவங்களே இவ்வளவு தூரம் எங்களால் ஆராதிக்க முடியலை, அவ்வளோ ஃபயராக இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு நம்ப முடியலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதான் உண்மை, அதான் எனக்கு அதில் திருப்தி வரலன்னு. அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் வல்லமை கிடச்சிச்சு, பயங்கரமான பவர். இங்கே பிரசங்கம் பண்ண முடியாது. நான் பின்னால் உட்காந்துருந்தா ஒன்று ஆவியானவர் பேசுகிற பாஷை பேசும்போது துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்பேன், அது அல்லேலூயா சொல்லிகிட்டு இருப்பேன். அதனால சில வேளை முன்னால் உட்கார்றது கிடையாது, பின்னால் உட்காந்துருது. ஏன்னா பிரசங்கம் பண்ண முடியாமல் ஆகிடும். அவங்களுக்கு அந்த பக்கம் திரும்ப முடியாமல் ஆகிடும். ஒரு வார்த்தை அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது, சிரமப்படுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 7 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துட்டு ஒரு ஊழியக்காரர் நல்ல ஆவிக்குரிய சத்தியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். சனிக்கிழமை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக கூட்டம்னு சொல்லியிருக்கு. ஸோ அன்னைக்கும் உட்காந்துருக்கேன். நான் பின்னால் உட்காந்துட்டேன். உட்காந்தா பிரச்சனை வரும்னு தெரியும், பின்னால் உட்காந்துட்டேன். இவர் பேசுகிற அந்த ஆவியானவருக்கு கரெக்டாக இல்லை, எனக்கு அங்கேயே உட்கார முடியல. நான் அல்லேலூயா போட்டு என்ன பல்ல கடிச்சு எனக்குள்ள பத்து எரியுது. நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தாலும் முடியலை, துள்ளி எழுப்பி அல்லேலூயா போஸ். ஒரு கட்டத்தில் பிரசங்கியார் பார்த்தாரு, இப்போ வார்த்தையை கேளுங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்குள்ள அங்கே ஏற்பட்ட வேகத்தை பார்த்து இப்போ எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னதான் உண்டு. நான் பேக்கில் உட்காந்துருந்தேன். ஒரு அலறும் சத்தம் போட்டு பாஞ்சு பறந்து முன்னால வந்துட்டேன். என்ன தூக்கி கொண்டு போட்டு ஏற்கனவே பத்திட்டு இருக்கு, நான் பல்ல கடிச்சு இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். அத்தை முட்டியாம அல்லேலூயா வேற. ஸோ அந்த நாட்களுடைய அனுபவம் பயங்கரமாக தான் இருக்குது. பாஸ்டர் மாதிரிலாம் இங்கே கன்வென்ஷன் பிரசங்கத்தில் இங்கே பிரசங்கம் பண்ணாரா, நான் பின்னாடி ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, அவங்க அங்கே ஓட முடியாது. என்ன திரும்ப பார்ப்பாங்க, முறைப்பாங்க, விட மாட்டேன் நான். ஏன்னா அந்த நாட்கள் அப்படிதான், இந்த காட்டடி அடிக்கப்படாத நாங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்போம், ஜோம் பண்ணுவோம். அப்படி பவராக கிரியை செய்த நாட்கள் உண்டு. யாராவது ரொம்ப வேகமாக ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் அவங்க செய்கிற அக்கிரமெல்லாம் சர மாதிரியா எனக்கு முன்னால் தெரிஞ்சிடும். இப்போ மாதிரி இல்லை, ரொம்ப பவர். இப்போ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோம், ஸோ தெரிஞ்சிடும். அப்போ அவர் செய்த ஒரு தவறான உபதேச காரியத்தை நான் லேசாக சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்னோட வயசில் சீனியருங்க, பெரியவர். அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப தாழ்மையாக சொல்லிட்டு இருந்தேன். அவர் பார்த்தாரு, இவர் என்னடா ஒரு சின்ன பையன், நேற்று வந்த பையன், ரொம்ப வேதாந்த என்கிட்ட வசனம் பேசுகிறான்னு கொஞ்சம் உயர்ந்த தோரணையில் கர்ற மாற ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். ஓய், உமக்கெல்லாம் பால் வெட்ட போகப்படாதா? ஓய், சரார்னு முடிஞ்சிட்டு எனக்கு தூக்கி அறிவோட்டு தெய்வமே. ஏஸ் அப்படிதான் இருக்கும். அதனால தான் பயந்து வர வாயை திறக்கதில்லை. எப்போ என்ன அவ்வளோன்னு தெரியாது, வார்த்தை வந்துடும், பொறுத்து இருப்போங்க. ஒரு அக்கனை பற்றி எரிஞ்சிருமா, நம்ம கண்ட்ரோல் தான் எரிஞ்சிடும். ஒரு நாள் ஒரு குடும்பத்து ஒரு நபர் சூழ்நிலை, அவர் எதிராக என்னெல்லாம சத்தம் போட்டுட்டார். ஒரு கல்லின் மேல கல் இராதபடி இடிக்கப்பட்ட நாள் உனக்கு வரும், சாரார்னு விழுது. ஏன்னா அந்த காட்சியை முன்னால தெரியுது. இயேசுநாதர் அந்த எருசலேமை பார்த்து சொல்ற வார்த்தை என் முன்னால தெரியுதுங்க, சரார்னு விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே ஆகிப்போச்சு. எனக்கு பயம், தெய்வமே இப்படியெல்லாம் சரிப்படாது. ஏன்னா வாயை பொத்திக்கிடுது. இப்பவும் அப்படிதான், பயம்தான் எல்லாம் அடக்கி வச்சுக்கிடுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் எனக்குள்ள இருக்க பவரை ஊழியக்காரங்க பார்த்தோன்னே அந்த காத்திருப்பு நடத்த விடுவாங்க. நான் தான் ஃபயரா நடத்துவேன், இவர் அங்கே போயிடுவார். போறக்கு ஒரு நாள் இப்படி நடத்திட்டு இருக்கிறேன். ஆவியானவர் சொல்லாரு, மைக்க கிளவை முழங்கால நெல்லு. நான் முழங்கால நிற்கிறேன், சத்தமே போடல. இந்த பிரசங்கியார் அங்கிருந்து பார்த்தாரு, என்னடா இவருக்கு சத்தம் கேட்கலன்ட்டு வந்தார். பார்த்தா நான் தரையில் விழுந்து கிடக்கேன், எப்படி நெத்திய தரையில் வச்சுட்டு விழுந்து கிடக்கிறேன். என்ன தட்டி எழுப்பினார். நான் இப்படி பார்த்தேன், எழுப்போம்னு சொல்லுவார். இவர் எழுப்போம்னு சொல்றாரு. எனக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு, மரியாதையா முழங்கால நெல்லுன்னு. ஸோ பெரிய தர்ம சங்கடம். ஏன் ஆண்டவர் இப்படி ஆகிப்போச்சு? டேய், இந்த ஜனங்களுக்கு உபதேசமா சத்தியம் அடிப்படை ஒன்றும் தெரியாது. ஒன்றை கொண்டு வச்சு சும்மா போட்டு சத்தம் போட்டு இப்படி எழுப்ப வைக்கிறாங்க. இதனால எழுப்புதல் வராது அப்படின்னு படிப்பிச்ச பிறகுதான் இந்த அடிப்படை விஷயங்களை நீ பேசு, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் எப்படி ஆவி வரும், எழுப்புதல் வரும், அனல் வரும், இதுக்கு பேசிக்ஸை நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும், நான் பார்த்துக்கிறேன். அது இருதயத்தை பார்க்கிற தேவன், நான் அதை செய்கிறேன் அப்படிலாம் நிறைய படிப்பிச்சதுனால தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒதுங்கி இருந்துருது. சில வேளை அப்படிதான், வாய் கூட திறந்துட்டோம், அந்நிய பாஷை பேசிட்டோம், அது போயிடும். இப்பவும் அப்படிதான், அந்த பவர் இருக்கு. பவர் ஒன்றும் போகல,
ஆனால் இப்போ கொஞ்சம் நிதானமாக கட்டுப்படுத்தி, முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு சிரமம் இருந்தது உண்மைதான். அப்புறம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிடுச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எழும்பி ஓடிடு, இது இருக்கப்படாது, ஏதாவது விழுந்துடும். அப்படி இவமா அப்படிதான் போகிறோம். சரி, கிருபையினால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. சில இடத்துல போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, அங்கே அவங்க நல்லா ஆராதிப்பாங்களாம். நான் போய் உட்காந்து அங்கே ஆராதனை நடக்கல. அந்த பாஸ்டர் கேட்காரு, ஏன் இப்படி எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீங்க, வந்திருக்கிறவர் நம்ம பாஸ்டர் தானே, ஏன் இப்படி இருக்கீங்க, ஆராதிக்காமல் இருக்கீங்க? என்னன்னா அங்கே வேற பவர் ஒர்க் பண்ணுது. நான் இங்கே போய் உட்கார்ந்தோடனே அந்த பவர் செயல் இழந்துட்டு. சரியா, இப்படியெல்லாம் விசித்திரமான சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே, இது எனக்கும் கடந்த கால அனுபவம். இப்போ எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு பேசாமல் இருந்து இந்த வசனத்தை மட்டும் பாவம் போல பேசிட்டு அந்த ஜனங்கள் ஜெபிச்சு அதை கற்றுக்கொள்ளட்டு, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளட்டுன்னு சொல்லி இறங்கி உடனே பேக் எடுத்துட்டு பறந்துடுறது. அல்ல இல்லையா, அதுக்கப்புறம் ஏதாவது வில்லங்க ஆயிடப்படாது. சரிதானே? ஓகே ஓகே, அது ஒரு வல்லமையான அனுபவம் தான், பவர்ஃபுல் அனுபவம் தான், ரொம்ப சக்தி வாய்ந்த அனுபவம். ஆனால் முன்னாள் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நான் அவர் பேசும்போது எனக்குள்ள வந்துக்கிட்டே இருந்து. அது என்னன்னா, அதாவது இந்த மாதிரி பவர் செயல்படுது அப்படிங்கிறத பாஸ்டர் மாதிரி பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, எனக்கு கையை இழுத்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் கையை இழுத்து அந்த விசுவாசிகள் ஜனங்களுக்கு தலைக்கு மேலே வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்கன்னு சொன்னால், இந்த இவர்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குல்ல, இந்த பவர் அங்கே போட்டு நானும் பவர் போட்டு அப்படிங்கிற ரீதியில் நல்லா ஜெபிச்சு நான் குதிப்பேன். அந்த ஆள் அப்படியே உட்காந்துருப்பார் ஒரு சைடில். இதில் அனுபவத்தில் பார்த்தேன். இது ஏன் ஆண்டவர் என்ன, அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்ததுனா நான் சொல்கிறேங்க. அப்படிங்க, இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஒயர் எடுங்க, அந்த ஒயரில் கரண்ட் போகுது. நீங்கள் இந்த இன்சுலேஷன் எடுத்துட்டு அந்த காப்பர் இது இருக்குது, இந்த பிளாஸ்டிக்கில் பிடிச்சிட்டு அந்த கரண்ட் இருக்குது. இதை ஒரு அலுமினிய பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டேன்னா சர்ன்னு அந்த கரண்டை என்ன செஞ்சிடும், பாஸ் ஆயிரும். இந்த இரும்பில் வச்சாலும் பாஸ் ஆயிரும். காப்பர், அதாவது கண்டக்டிவிட்டி, அந்த கரண்ட் கடத்தக்கூடிய கண்டக்டராக இருந்தால் அதை பாஸ் ஆயிரும். அதே வேற ஒரு வரவு கட்டையில், காஞ்ச வரவு கட்டையில் வச்சோன்னா பாஸ் ஆகாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் முன்னால் நறுத்துன்னு அப்படியே வந்துட்டே இருந்தவர் பேசும்போது, வரவு கட்டைக்கு மேலே பவர் தாங்க, அதை காஞ்ச வரவு கட்டையில் வச்சா பாஸ் ஆகாது. நீங்கள் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த கட்டையை பிடிச்சா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பியில் எங்கே வச்சிருக்க பிடிச்சா ஃபீஸ் தான் போயிடும். சரியா? அப்போ அது கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த பவரை கடத்தக்கூடிய அதுக்கு அந்த தகுதி இல்லையா, அதுக்குள்ள தகுதி, அது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், கேரக்டர், அது இருந்தால் மட்டும்தான் இது அந்த பக்கம் போவோம், இல்லைன்னா போவாது. அப்போ இந்த வரவு கட்டைகளை வசனத்தை போட்டு உபதேசத்தை போட்டு ரட்சிக்க கடந்தனால சொன்னல, ரட்சிக்கப்பட சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படாத ஆளுகளெல்லாம் கொண்டு வச்சுட்டா ஒன்றும் செய்ய முடியலை, எங்களாலையும் செய்ய முடியலை. இது படிப்பிச்சதுனால தான் அடுத்த இந்த அஸ்திபார உபதேசத்தை அதிகமாய் பேசி உங்களை ஆவிக்குள்ளே நடத்துகிறோம். அல்லேலூயா. சரி, போதும். இப்போ எழுப்புதல் என்ற தலைப்பில் நாம் செய்தியை பார்த்துட்டு வர்றோம். ஸோ கடைசியில் என்ன பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 26:18-19 பரம தரிசனம். பவுல் சொல்கிறார், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. ஒரு தரிசனம், அது பரலோக தரிசனம், பூமிக்குரிய தரிசனம் கிடையாது. அந்த பரம தரிசனத்து நிமித்தம் தான் என் வாழ்க்கை தலைகளாக மாறி நான் இவ்வளவு பற்றி எரியக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்பதை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பல சந்தர்ப்பத்திலே பார்க்கிறோம். அந்த பரம தரிசனத்தில் சொன்ன வார்த்தை, அவர்கள் என்னை பெற்று விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது முதல் விஷயம். அப்போ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புதல், வாழ்க்கையில் திருப்பம் இல்லாமல் பேய்க்கும் நோக்கியும் பிரச்சனையும் தீர்றதுக்கு ஓடிட்டு நடந்தீங்கன்னா அது குருசடி ஆவிதான் உங்களுக்கு கிடைக்கும், பரிசுத்தாவி கிடைக்காது. அது குருசடி அனுபவம், அது இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய அனுபவம் அல்ல என்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறேன். சரியா? அப்போ முதலாவது சரியான வாழ்க்கை திருப்பம். பழைய காரியங்கள், பழைய மரபு, பழைய பாரம்பரியங்கள். சில ஆளெல்லாம் ஜெபிக்க வருவாங்க, நாங்கள் கேட்பேன், ஆமாம் அது எந்த சபை? நாங்கள் தாய் சபை. சொல்லுவது மட்டும் நாங்கள் தாய் சபை, நீங்கள் எல்லாம் பேரப்பிள்ளை சபை. அதாவது அதுக்கு அர்த்தம், பேச்சுக்கு அர்த்தம், பேசுறதுக்கு கௌரவம் பேச பெரிய தாய் சபை பயங்கர சபைன்னு எல்லாம் சொல்லுது இல்லையா? இப்போ வந்தப்புறம் என்னத்துக்காக அடிச்சு பிறண்டு துண்டை காணும் துணியை காணும் வேற இடங்களுக்கு ஓடுதியே, பேரப்பிள்ளை சபைக்கு என்னத்துக்கு ஓடுதியன்னு கேட்பேன். பேச்சு மட்டும் தாய் சபை, தந்த சபை, நாங்கள் தெரியாத சபை இல்லையா? நானே நாட்டேருக்க பேரன் தானே, அங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்ததாக்கம். எனக்கு சித்தப்பா அவர்கிட்ட கதை நான் சொல்லுவேன் இல்லையா, அங்கே 2 நாட்டேரு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்து வச்சுட்டு வந்தோன்னா பிரச்சனை வந்தோன்னா என்ன தேடி வந்திருக்காரு. அப்போ நான் கேட்டேன், 2 பேர் இருக்காவ இல்லையா? அதான் சாமாண்டா, அவருக்கு கிருபை இல்லை. அப்போ கிருபை இல்லாத நாட்டேர் மாதிரி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். கிருபை உள்ள ஆமாம், வெளியே எங்கேயும் கிடப்பான், 1 லட்சம் ரூபாயில் இருக்கான், ராத்திரி தேடி போனோம். இதா தாய் சபைக்கு இழுத்தணும், இதா டிக மாதிரி இழுத்தணும், கேட்கணும் இல்லையா? என்ன சொல்லுதே நீங்கள்? இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாது பாருங்க. சரி, அவ ஒரு மாற்றம், ஒரு வாழ்க்கையில திருப்பம். பழைய ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழசு ஒளிஞ்சு போச்சான்னு கேட்கணும், என்னத்தை எல்லாம் ஒளிஞ்சு என்னத்தை எல்லாம் ஒளிச்சான்னு கேட்கணும். சரியா?
ஆமா, அநேகர் வந்து நாங்க அப்படியே தான் இருப்போம் பிரசங்காரு. இந்த கட்ட அர்த்தம் தெரிவியலா, இந்த போராட்டத்திலேருந்து விடுதலை தெரிவியலா, பச்சை பச்சையா சொல்லுவாங்க, நேராக தான் பேசுவாங்க. நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோம், பழைய பாரம்பரியம் விட மாட்டோம். அப்போ பழைய பாரம்பரிய எல்லாம் உனக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும், வரணும் இல்லையா, அது வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன செய்யறதுக்கு, அது சொல்லும் இங்கே கருவாடை கட்டி தூங்க விட்டுருக்கேன், அதனால தான் பூனை வரேன் என்று சொல்ல மாதிரி, அது எனக்கு பாரம்பரியத்தில் தான் நிற்கிறான் அவன். அது 1 பேதுரு 1:18 சொல்லுது, உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கையிலிருந்து வெள்ளியினாலே பொன்னினாலே மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப பழைய பாரம்பரியத்திலிருந்து ஒரு விடுதலை. பழைய பாரம்பரியம் அது ஒரு பேய், அது எதுவும் இருக்கட்டும், அது கிறிஸ்துவின் அனுபவத்துக்கு, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு, சுவிசேஷத்துக்கு புறம்பான அத்தனை பேய் தான், மனசிலாக்கிடுங்க. அது ஒன்று கத்தோலிக்க பே, ஒன்று வேற பே, ஒன்று பெந்தைகோஸ்தே பே இருக்கும், எல்லாம் பேசல. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷ அடிப்படைக்கு புறம்பான அத்தனையும் பிசாசு, அத்தனை பாரம்பரியங்களையும் விட்டு இயேசுவின் அடிச்சு வீட்டிலே நடக்கும்படி, சீஷத்துவத்தில் நடக்கும்படி பூரணமாய் ஒப்பு கொடுக்கறதுக்கு பேரு தான் சீஷத்துவம். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். அல்ல இல்லையா? அது இல்லைன்னா எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடணும், வேற வழி கிடையாது. சிலர் சொல்லாவா அதெல்லாம் எங்களுக்கு முடியாது, பேய்க்கும் பாரு நோக்கியும் பாருன்னு சொல்லியிருக்கு, பேயை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிடுவோம், அது பிரச்சனை தீருது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம்னா அது அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். சரி, அப்போ மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பா தான் 20 அப்போஸ்தலர் 26:20 தானே. முன்பு தமஸ்குவிலும் பின்பு எருசலேமிலும் அப்புறம் பிரஜாதியார் இடத்துல நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி கொணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினேன். மனதை திருப்பி கொணப்படு, அல்ல இல்லையா? அது அப்போஸ்தலர் 3:20, மனம் திரும்பி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்பட்டு மனம் திரும்பி கொணப்படு. வாழ்க்கையில் ஒரு கொணப்பாடு வரட்டும், ஒரு திருத்தம் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். வரட்டா கிறிஸ்துவுக்கு உள்ளான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்காது. அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். சரி, அது வெறுமனே இயேசுவை விசுவாசிக்கிறது கிடையாது, சிலுவை விசுவாசிக்கிறது கிடையாது, ஆமா இயேசுன்றதை விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தான் யோவான்ல இருந்து ஆரம்பித்து இப்போ இன்னும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த வசனம் என்னன்னா, அந்த 26:18 என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களின் சுதந்திரம் நமக்கு உலகத்தில் உள்ள சுதந்திரம் அல்லது உலக மனிதர்களுடைய சுதந்திரம் நமக்கு தெரியும். பாகம 28ஆம் அதிகாரம் 1-14 வசனம் வரை நீங்கள் வரும்போது அந்த உலகத்தில் உள்ள சுதந்திரங்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், மாப்பு செய்கிற தொட்டி, ஆடு மாடு, பன்னிக்குட்டி, குதிரை, இப்படி எல்லாம் நிறைய எழுதிருக்கு இல்லையா? இதுதான் உலகத்தினுடைய சுதந்திரம். ஆனா இங்க சொல்றது பரிசுத்தவானுடைய சுதந்திரம். அதை பெற்றுக்கொள்ளும்படி நீ பிரசங்கம் பண்ணா நீ ஊழியம் செய்யணும். இப்ப அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தின் சுதந்திரத்தை பற்றி ஒரு சில, ஏன்னா அது நீங்க உலக ரீதியில் பார்க்கும்போது அதுக்கு சரியான பொருள், அது சரியான நிலை, ஸ்திதி என்று பாருங்க மலையாளத்தில், அதுக்கு சரியான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியலை, புரிய முடியாதபடி எனக்கு சூழல் இருக்கு. ஸோ அந்த உலகத்தின் சுதந்திரத்துடைய சரியான நிலை, யதார்த்தம், அதை புரிஞ்சு கொள்றதுக்கு 2 வருஷம் தரணும். யோபு 21:7 நீங்கள் வாசிங்கன்னா, யோபின் புஸ்தகத்தில் 21:7 நீங்கள் படிக்கும்போது சீக்கிரம் வேகமாக படிப்பெல்லாம் 1-2 வசனம் படிங்க. அது போயிட்டு போனால் தான் சரியா இருக்கும், இல்லைன்னா பழசையும் புதுசையும் சரியாக கொடுத்தாதான் அது சரி வரும். யோபு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரம். துன்மார்க்கர் அவர் துன்மார்க்கராக ஜீவித்து எப்படி நல்ல விருத்தராகி விருத்தி அடைந்து வல்லவரானால் சந்ததியார் முன்பாகும் திடப்படுகிறார்கள், பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை, போகாது, பசு சினை வெளியாமல் ஈனுகிறது, தங்கள் குழந்தைகளுக்கு வெளியே போடுகிறார், பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார், தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசையும் சந்தோஷப்படுகிறார். அவர்கள் செல்வவான்களால் நாட்களை போக்கி ஷணப்பொழுதில் நொடிப்பொழுதில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம், உம்முடைய வழிகளை விரும்புவோம், சர்வ வல்லவரை யார் பண்ணுவதனால் என்ன என்கிறார்கள். ஆனாலும் துன்மார்க்கன் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதா. அடுத்த வசனம், எத்தனை சடிதியில் துன்மார்க்கர்
அணைந்து போம். ஓகே, என்ன புரிஞ்சுங்க? துன்மார்க்கரனாக சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்கள் சொல்லல, அதான் விஷயம். அப்போ துன்மார்க்கமானவர்களே உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. அப்புறம் எப்படி முடிக்கிறாங்க என்கிற காரியத்தை வசனம் தான் வாசிருக்கீங்க, விளக்கம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. இப்போ சங்கீதம் 49வது சங்கீதத்தில் 6 படிக்கணும். தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்டு ஒருவனாது சகோதரனுடைய அழிவை காணாமல் என்னன்னைக்கும் உயிரோடு இருப்பானா அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் நீங்கள் வாசிடுங்க. ஆமாம், அவர்கள் ஞானி, தங்கள் வீடுகள் நித்தியம் நினைக்கிறாங்க 11. அப்புறம் தலைமுறையாக தங்களுடைய வாசஸ்தலம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. தங்கள் பெயர்களை நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் 49 சங்கீதம் எடுத்து வச்சுடுங்க, அதை குறித்து வச்சுடுங்க. எனக்கு எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதில் 16, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெறும்போது நீ பயப்படாதே, அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பற்றி செல்வதும் இல்லை. 20ஆம் வசனம் தரும், அவர் கனம் பெருத்தினவனாக இருந்தோம் அறிவில்லாத இருக்கிற மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு அவப்பா இருக்கிறான். இடையில எல்லாம் படிச்சிருங்க. அப்போ இது யாருன்னு சொன்னால், உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாய் அல்லது உலகத்தில் சுதந்திரம்னா சொத்துன்னு அர்த்தம், உலக பிரகாரமான சொத்து சுதந்திரங்களோடு உலகத்தில் வாழுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து செய்திகளை நம்ம பார்த்துட்டு இப்படி தான் இந்த விஷயம் இருக்கு. லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், இதை தான் நான் எல்லாரும் கொடுக்குறேன், பூமியில் உள்ள எல்லாம் நான் கொடுக்குறேன், எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன், கடைசியில் ஒரு கல்லறையும் கொடுத்து மலர்வளையும் கொடுப்பேன் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. சரி, அப்போ பிசாசுக்குள்ள கிடக்கிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் கூட உலகத்தின் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மேன்மையான காரியங்களை அடைந்து அனுபவிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறது என்பதை ஒரு சின்ன டைட்டிலாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நிலையிலும் தேவ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், இப்போ தானியேல் 12:13 வந்தா கர்த்தருடைய தூதன் தானியேலில் சொல்லுகிறான், தானியேலே நீ போகலாம், நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். இங்கே ஒரு சுதந்திரம் சொல்லியிருக்கு. இவன் பாபிலோன்ல இருந்து ஜன்னலை எருசலேமுக்கு திசைக்கு நேராக திருப்பி திறந்து வச்சு அவன் 3 நேரம் ஜெபம் பண்றவன், ஐயோ எந்த சுயதேசத்துக்கு எப்போ போவேன், எப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்க போவேன், எல்லாம் ஆசையோடு அவன் இருக்கிறான். அந்த நிலையில தான் உனக்கு வாழ்க்கையின் கடைசியிலே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், இல்லை நீ எருசலேமுக்கு போக போறதில்ல, உனக்கு சுதந்திரமோ சொத்தோ உரிமையானது எதுவும் இந்த உலகத்தில் இல்லை, அது மறுமையில் இருக்கிறது. நீ இப்போ இளைப்பாற போய்விடு, நீ இளைப்பாறை கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன்னை அழைத்து உன்னுடைய சுதந்திரத்தை உன்னிடத்தில் கொடுப்பார்கள், உனக்கு கிடைக்கும் என்று. நித்திய சுதந்திரம், பரலோக சுதந்திரம், அந்த வார்த்தையை தான் புரியணும். பூமிக்குரிய ரீதியில் எண்ணம் உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி, இதெல்லாம் உனக்கு சுதந்திரம் கிடையாது, உனக்கு சுதந்திரம் இதுதான் பரலோகத்தில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 23:6 வாசிக்கும் போது அது கடைசி 6ஆம் வசனமா, நான் கர்த்தருடைய வீட்டில், கடைசி வசனம் இல்லை 23:6 தானே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது உலகத்துக்கு வீடு இல்லை, கர்த்தருடைய வீடு, பரலோக வீடு, தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம், அந்த வீட்டில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லிதான் அவர்களும் முடித்திருக்கிறார்கள். பூமிக்குரிய காரியத்தை பல ஏற்பாட்டு நீதிமான்களும் சுதந்திரமாகவோ சொத்தாகவோ ஆசீர்வாதமோ நினைக்கல என்கிறது இந்த பகுதி. இப்போ எபிரேயர் 13:14 நாம வரும்போது அங்கே வாசிக்கிறோம், நிலையானது எதுவும் நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அப்ப தேவ பிள்ளையுடைய சுதந்திரம், சொத்து, ஆஸ்தி, பொக்கிஷம் இல்லையா, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் இந்த பூமியில இல்லை பாருங்க, அது இனிதான் பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கிறது, இந்த பூமி நம்முடைய குடியிருப்பு அல்ல, இது தற்காலிகம் வாடகை வீடு, கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம், திடீர்னு கூப்பிட்டா இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம போக வேண்டும். 2 பேதுரு 3:13 தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இங்க இருக்கிறதெல்லாம் அக்கினிக்கு இரையா வச்சிருக்கு, என்ன கொளுத்திட்டு இருக்கானு இல்லையா, மாறி மாறி போடுறானு இல்லையா, எங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இப்படி கொளுத்துக்கு வச்சிருக்கு. தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமிக்கும் காத்திருக்கிறோம். அப்போ தேவன் ஆட்சி செய்கிறது, புதிய வானம் புதிய பூமி, அது வெளிப்படுத்தல் 22:3 ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கும், அதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:9-10 ஆபிரகாமை குறித்து கூட, அவன் வாக்குத்தத்த தேசத்திலே பரதேசியை போலதான் வாழ்ந்தான், பரதேசியை போல வாழ்ந்து தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், பரிசுத்தவானுடைய சொத்து என்று சொல்வது இந்த உலகத்தில் இல்லை. ஏன் இல்லை? இந்த உலகம் ஏற்கனவே இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்ல, சாபத்தில் ஆயிடுச்சு சொல்லிட்டேன். ஏசா 65:17 புதிய வானம் உண்டாக்குறேன், இதை நினைக்க மாட்டேன்னு சொல்லதுனால இதெல்லாம் சாபத்தில் இருக்கு. இது பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் இங்கே கிடையாது. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பரலோகத்திலே நித்தியமாய்
ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த சாபம் உண்மை பரிசுத்தவான் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அவங்க அப்படி நினைக்கல, எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு பின்னால போயிட்டாரு. அதான் அந்த ஐஸ்வர்யா ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் நீ பூரணா விரும்புற, இன்னும் குறை உண்டான்லாம் கேட்டுட்டு இருக்கிறல்ல, வித்து தரித்திரர் கொடு, சிலுவை எடுத்துட்டு எம்பினாலவா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1 கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பகுதியிலே பார்க்கிறோம். நீங்க இப்ப கொலோசியர் 1:11-12 வந்தா 11-12 அருமையா ஒரு வசனம் இருக்கு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தவானுடைய சுதந்திரம்னு ஒரு தனி வார்த்தை, அது ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரம். அதுக்கு நாம் தகுதிப்பட வேண்டும். அது இயேசுவின் ராஜ்யம், அவர் தான் அங்கே ராஜாவாக இருப்பார். இதெல்லாம் நம்ம வசனத்தில் பார்த்துட்டோம். அந்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா இழுத்து கொண்டதுனால தான் இங்கே வந்தோம். இல்லைன்னா எத்தனை பேர் இந்த அறிவு தெரியாம உலகத்திலே போய் மண்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான்ல, நம்ம அப்படி போகாம கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி, ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் நம்ம டைம்ல, சரி, பங்கடையும்படி தகுதி உள்ளவர் ஆக்குவதுதான் பரம தரிசனம். அல்ல, அப்ப பரம தரிசனம் பூலோக தரிசனம்னா தெரியுது இல்லையா? இந்த பரம தரிசனத்தை அடைந்தவர்கள் அந்த தரிசனத்தை அடையும்படி ஓடுகிறார்கள், அந்த வேலை செய்கிறார்கள், அந்த காரியத்திற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ண கண்ணு காணல, இது கண்ணில் காணல, தரிசனமாய் பார்க்கிறார்கள். தரிசனம்னா நான் சொன்னேன், கண்ணால் பார்க்கறதுக்கு பேருக்கு காட்சி, தமிழ்ல வார்த்தைகள் 2-3 இருக்கு. கண்ணால் பார்க்கல, இப்ப கண்ணால நம்ம முன்னால இருக்கிறதெல்லாம் வேற, ஆனா இதுக்கு முன்ன வேற ஒரு காட்சி தெரியுமானால் அதுக்கு பேரு தரிசனம், விஷன். அப்படிதான் அந்த விஷன் சொல்லியிருக்காங்க, சாதா கண் பார்வை இல்லை. சரி, இதை இந்த ஆவிக்குரிய கண்ணால தான் இதை பார்க்க முடியும். அதான் கண் காணவில்லை, காது கேட்கல, மனசுல தோணல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூமிக்குரியது தான். அவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி அறிவை கொடுத்து தெளிவா சொன்ன அந்த பரிசுத்தாவியை குறித்து சொல்லும்போது அந்த ஆவியினாலே தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று அந்த வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:9 கண்ணு காணல, காது கேட்கல, தேவனோ அவருடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பரிசுத்தாவி வரும்போது பரலோக வெளிப்பாடு வரணும். இங்க ஒரு காரியத்தை நான் சொல்லணும், ரொம்ப முக்கியமா நான் சொல்வேன், ஜபத்திலையும் ஜப கூட்டங்களுக்கு நான் சொல்லுறது மொத விஷயம். இந்த இப்ப எழுப்புதல் சொல்றீங்க, பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை குறித்தெல்லாம் நம்ம ஜபிக்கிறோம், வல்லமா வரணும், வரலாம், நீங்க எல்லாம் ட்ரை பண்றீங்க. ஸோ இதுக்கு அடித்தளமாய் விளங்கக்கூடிய ஒரு காரியம் நான் கடந்த நாள் அங்க சொன்னேன். அது என்னது? அது 1 யோவான் 2:15 உலகத்திலும் அன்பு கூறாதீர்கள், ஒருவர் உலகத்தில் அன்பு கூறுதால் பிதாவின் அன்பு. இப்ப புரிஞ்சுதான் நான் சொல்லுது, பிரச்சனை இங்கதான். பிதாவின் அன்பு கிடையாது, உலகங்கிறது சாபத்தில் இருக்கு. இது ஆசீர்வாதம் நினைச்சா பரலோக பிதாவுக்கு அன்பு கிடையாது, பரலோக பிதாவுக்கு ஆவி வராது. எல்லா கிறிஸ்தவ சூழல்களிலும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு குடியிருக்கிறான்ங்கிறத ஆவியானவர் எனக்கு சொல்லி இருந்திருக்கிறார். அல்ல இல்லையா? இயேசுன்னு சொல்லுவாங்க, சிலுவை சொல்லுவாங்க, ரத்தம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றார் இல்ல, பேய் இங்க குடியிருக்கிறான். அது எப்படி ஆண்டவர்? பெந்தேகோஸ்தே ஜெப வீட்டில் எப்படி பேய குடியிருக்கிறான்னு கேட்டா, இவங்க உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, எனக்கு எதிராக இருக்கு, நான் வரல. முடிஞ்சு போச்சா? ஒரே வசனத்தில் முடிஞ்சு போச்சு. உலக நேசன், தேவனுக்கு விரோதமான பகை, யாக்கோபு 4:4. இதுதான் அடிப்படை. எங்கே உலகம் ஆசீர்வாதம் என்று எண்ணப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, நம்பப்படுகிறதோ, தேடப்படுகிறதோ, அங்கே உலகத்தின் அதிபதி பிசாசு குடியிருக்கிறான். இதான் விஷயம். இது நீங்க மாத்தாதது வரை பரலோக ஆவி வராது, பரலோக தேவ பிரசனம் வராது, பரலோக தரிசனம் வராது. இது தெரியாத காலத்துல போயிருவோம். நாங்க ஏதோ வசனத்தை சொல்லி உலகத்தை ஒவ்வொன்றா என்ன செஞ்சிருவோம், பிடுங்கிடுவோம். அதனால தான் பேய் எங்கள்கிட்ட மோதுறான். என்கிட்ட எவ்வளவு மோதுவான் தெரியுமா ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஒவ்வொரு சபையிலையும் இந்த பேய் குடியிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆசீர்வாதம் அற்புதம்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வசனத்தை ஆவியானவர் போட்டுருவார், டேய் பேய் குடியிருக்கிறான், உன்னை ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான் சொன்ன ஜனங்கள் என்ன வசனம் போட்டுறான்ல, சிந்திக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே பேய் என்கிட்ட சண்டை போட்டு விடுறான். எத்தனை வரியாமா அந்த சபையை நான் கையில் வச்சிருக்கேன், அவன் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லுவான், நான் தான் அங்கே குடியிருக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட அவன் பேசி சண்டை போட்டுறான். நீ தான் அதெல்லாம் கெடுத்து போட்ட, எத்தனை வருஷமா கட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் உடைச்சிட்டு. ஆக இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த உலக நேசம்ங்கிற அடிப்படை உங்களை விட்டு போகாதவரை பரலோக ஆசீர்வாதம் வராது, கிறிஸ்துவின் சபை கட்டப்பட முடியாது. இது ரொம்ப முக்கியம். எபேசியர் 1:19 சொல்லுவார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்கிற அற்புதமான அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று
வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நமக்கு கண்ணுல ஆவிக்குரிய கண்ணுல பிரகாசம் இல்லாதனால தான் இப்படிப்பட்ட இருட்டில் சிக்கிறோம். அந்த பிரகாசம் உண்டுனா நமக்கு தெரியுது பிசாசனா தந்திரமா குடியிருக்கு, இப்படி குடியிருக்குங்கிறத இதை சொல்லி கொடுக்குறோம். இதுதான் நீங்க பரிசுத்தாவியை வல்லமை கிருபை பெற்றுக்கொள்ள முடியாம நீங்க சிக்கி கொண்டதுக்கு காரணம். இங்க இருக்க பிசாசு நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல, இனி கண்டுபிடிச்சதை திருத்துங்க என்று அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். அப்போஸ்தலர் 17:32 நாம் வாசிக்கிறோம். பவுல் இந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரம், மரித்தவர் உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன் என்ற காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது அங்க ஒரு காரியம் நடக்கிறது. அநேகர் அந்த செய்தியை கேட்டு அவரை இகழ்ந்தார்கள். சரிதானே? வாசி வாசி. உயிர்த்தெழுதலை குறித்து கேட்ட பொழுது இகழ்ந்தார்கள். சிலர் சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம், போறோ கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாட்டே பாச மாதிரி சொல்லுவாங்க, பரலோகம் இப்போ யாருக்கு வேணும், யாருக்கும் வேண்டாம், நீர் உலகத்தை பற்றி பேசணும், பரலோகம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பச்சை பச்சையாக சொல்லுவாங்க. இது சபை தான், எல்லாம் ஞானஸ்நானம் இருக்கு, வெள்ளை கட்டி இருக்கு, எல்லாம் செஞ்சிருக்கு. பேய் உள்ள எப்படி குடியிருக்குன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, அப்போ நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை கேட்கும்போது அநேகர் இன்றைக்கும் பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் சிலர் வெளியரங்கமாக பரியாசம் பண்ணுவாங்க, சிலர் வெளியரங்கமாக பரியாசம் பண்ண மாட்டாங்க, நம்மட்டு சிரிப்பாங்க. உடனே நமக்கு மனசில் இது ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். போய் நாங்கள் எத்தனையோ விதமான ஊழியங்களில் போகிறோம், எவ்வளோ சூழ்நிலையில் நான் போகிறேன், பல விதமான நல்ல வசதியாக இருக்காது. கோடீஸ்வரில் நான் மிஷனரி ஊழியர் சம்மந்தமாக போகும்போதெல்லாம் பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு நாங்கள் போனோம். போய் அவர்களுக்கு மிஷனரி ஊழியங்கள் காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஊழியங்களை நாங்கள் செய்யணும். அந்த ஒரு சைடில் செய்கிறேன். அதனால் பெரிய பட்டணங்களில் இருக்க பெரிய கோடீஸ்வரர் வீடுகளுக்கு எல்லாம் போகிறோம். அப்போ நாங்கள் இந்த சுவிசேஷம் அந்த காரெல்லாம் கொஞ்சம் சொல்லி, நான் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், யாருக்குமே இது வேண்டாம், நித்திய ஜீவன் வேண்டாம், பரலோகம் வேண்டாம், நாங்கள் தின்னு குளத்து அது ஒரு மாதிரி போதையில் கிடக்குது. இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போஸ்தலர் 13:48 நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சிலர் இயேசுன்னு சொன்னால் இயேசு கொள்ளலாம், பே போகுது, நோய் போகுது, எல்லாம் சந்தோஷம் நல்லதுதான். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை விசுவாசித்து சீடராகி ஆண்டவரை பின்பற்றுகிற சபையாய் கட்டப்படுகிறார்கள். அல்ல இப்போ அதனால சபையார் பார்க்குறாங்க, இப்போ எல்லாரும் சீஷராக வரல, பக்தராக்கியாவது கூட்டிடுவோன்னு சொல்லி அவங்க இன்னொரு டைப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது உலகத்துடைய நிலைமை. அதை நாங்கள் விழிப்புணர்வை உண்டாக்குகிறோம். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 13:45-46 யூதர்கள் இடத்துல பேசுகிறார். யார் பேசுகிறார்? பவுல் பேசுகிறார். இந்த நித்திய ஜீவன், பரலோகம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அடிப்படையில் பவுலும் பர்னபாவும் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க இவரை ஓத்துற வச்சு விரட்டுறாங்க. விரட்டும் போது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் அந்த வசனத்தை படிங்க. முதலாவது உங்களுக்கே தேவவசனம் 46 தேவவசனத்தை உங்களுக்கு தைரியம் கொண்டு நோக்கி உங்களுக்கு தேவவசனம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, நீங்களோ அதை தள்ளுகிறீர்கள், நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினாலே நாங்கள் வேற ஆளுகிட்ட போகிறோம். போதும், நல்லா கவனிக்கிறீங்களா? எங்களுக்கும் அவ்வளவுதான். நாங்கள் சபையிலெல்லாம் சொல்லுவோம், உங்களுக்கு வேண்டாம், நீ பரியாசம் பண்ணிட்டு இருக்கேன்னா நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம், அதை விட்டுட்டு அங்கே போயிட்டே இருப்போம். அவ்வளோதான், சுற்றிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். உங்கள் பின்னால் நாங்கள் தெரிய மாட்டோம். உனக்கு தான் பரலோகம் வேண்டாம் நான் சொல்லியா, பின்ன நான் உனக்கு கூட பாதாளத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஓகே, இதை நீங்கள் விழிப்பாக இருக்கணும். எல்லாம் வசனம் தான், உங்களுக்கு தெரியும். அடிக்கடி ஆழமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அபாத்திரராய் போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடக்கணும்னு தெசலோனிக்கர் நிருபத்தில் படிக்கிறோம். தகுதி உள்ளவர்களாக யோக்கியர்களாக என்ன செய்யணும்? நடக்க பிரயாசப்படு. அப்போ முதலாவது மனசை பரலோகத்தில் வை. அது மற்ற 4:17 முதல் பிரசங்கம் தான். பரலோகத்தில் இப்போ நான் வசனம் வாசிக்க சொல்லுவோம் பாருங்க, பை இயேசுநாதருடைய சுவிசேஷத்தை படிங்கன்னு சொன்னால் யாரும் படிக்கிறது கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு கேட்டால் நான் சங்கீதம் படிக்கேன். உன்கிட்ட யார் சங்கீதம் படிக்க சொன்னது? உன்கிட்ட யார் ஏசாயனை படிக்க சொன்னது? இயேசுநாதரை படிக்கணும்னு சொன்னால் இயேசுநாதரை படித்த எங்கள் பேய சம்மதிக்கல பிரசங்காரு கொள்ளாமா? பேய இயேசுநாதரை பற்றி படிக்க சம்மதிக்கலையா? அப்போஸ்தலருடைய நிருபம் படிக்க சம்மதிக்கலையா? சங்கீதம் படி, நியாயப்பிரமாணம் படி, எனக்கு அடிச்சானு இல்லையா, இந்த ஆள் விளங்காத போ, அது வேணா நான் படிச்சுட்டு இயேசுவை படித்தா எனக்கு உட்கார முடியாது, ஒன்றும் ஆட்சி செய்ய முடியாது. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இயேசு நான் நிறைய அனுபவத்தோடு ரொம்ப வருஷத்தோடு பேசிட்டு இருக்கிறேன், அது நுட்பமாக கவனிச்சிருக்கிறேன். வேற எல்லாம் நல்லா இருக்கு. இயேசுக்கு வசனம் படி, அதன்படி போவோன்னு சொன்னா மட்டும் யாருக்கும் பிடிக்கல. உடனே அவையில ஒரு ஆவி கறக்கி உருட்டுது. அது வர நார்மலாக தான் இருக்காவ, அது வர நார்மல். அதை சொன்னா மட்டும் தலையை ஒரு மாதிரி திருக்கி கண்ணை உருட்டி போய் எழுப்பி போயிருது. அப்போ இயேசு, அப்போ நீங்கள் என்ன செய்தி? இயேசு வசனம் படிக்குதுல்ல, இயேசு உபதேசம் படிச்சிடலாம். நீங்கள் ஒரு வாரம் ஒழுங்காக படிச்சுட்டாலே
எல்லா பையன் தன்னால போயிடான், நீ ஒரு ஜப கொடுத்தும் போவாண்டா. இல்லை இல்லையா, நமக்கு கட்டறாத ரகசியம் அங்கே இருக்கு. பிறந்த கோசக்காரர்களுக்கு கட்டற இல்லைன்னா என்னது, அதுவும் இப்போ வேற கதையிலேயாக நடக்கு. அவன் அங்கே போனான், தாவீது கோலியாத்த கொன்னான், நம்ம சாத்தான வெள்ளிலான்னு, கோலியாத்தன் செத்தான், கோலியாத்த கொன்ன தாவீதன் செத்தான், எல்லாரும் செத்தானுவன். இவ்வளவுதான் நடந்தது. நித்திய ஜீவனுக்கு வருதுன்னு போகல. இப்ப புரியலையா, நித்திய ஜீவனுக்கு போனோம்னா ஆண்டவருடைய வசனத்துல வரணும். புரியுதா? அப்ப இயேசுனுடைய வசனம் படிக்கணும், அப்போஸ்தலருடைய வசனம் படிக்கணும். அவங்க இப்படித்தான் தங்கள் செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்கிறத புரியணும். அப்ப பரம தரிசனம் என்பது பரலோகத்துக்குரிய காரியம், பூலோகத்துக்குரிய காரியம் அல்ல. அப்ப பவுல் சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இப்போ விஷயம் இங்கதான். பேரசங்கெல்லாம் நீர் பண்ணிட்டு கிடம் போய் நான் இது 11வது பாகம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எழுப்புதல், நீர் எழுப்புதல் 11 இல்லை 75 பேசினாலும் நாங்கள் குணப்பட மாட்டோம், நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். அது எங்களுக்கு பிறகு ஜெபிக்கிறதுக்கு ஜெப கோபுரங்கள் இருக்கு, ஆமாம் கூடாரங்கள் இருக்கு இல்லையா. உபதேசம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காத ஆளுகளுக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு கத்தோலிக்கர்கள் குருசடி வச்சிருக்காங்க. அங்கே போய் சும்மா பாட்டு ஜெபம் சாம்பிராணி இது மாதிரி பெந்தகோஸ்தே குருசடிகள் நிறைய இருக்குது. இது யாருக்குன்னு சொன்னா இயேசுவின் சீசர் ஆகாதவர்களுக்கு, இந்த வசனத்தின்படி நடக்காத ஆளுகளுக்குன்னு பெந்தகோஸ்தே குருசடிகள் வாசலா கூடாரமா திறந்த வாசலா இங்க எல்லாம் பூட்டியாச்சு இல்ல, இனி அங்க திறக்கணும், வண்டிங்காரம் எடுத்துட்டு போனோம். இப்ப டிவி வந்தாச்சு, மொபைல் வந்தாச்சு, வீட்டுல இருந்தே நீங்க கேட்டுட்டே இருக்கணும். ஆமா, பூரண பந்தைகோஸ்து, அரகுர பந்தைகோஸ்து, முக்கா பந்தைகோஸ்து எத்தனை வரையும் பார்த்தாச்சு, இனி கோபுரத்தையாவது பாப்பா இல்லையா. எங்க போனாலும் ஆண்டோட வசன அஸ்திபாரத்துக்குள்ள வரையலன்னா அவர்கிட்ட இருந்து ஒன்னும் வராது. பாருங்க, உங்களுக்கு புரியுது இல்ல நான் சொல்லுது, நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. அப்போ கீழ்படியாதவனா இருக்கவில்லைன்னு சொல்றார். அப்போ நம்ம கீழ்படியணுமா வேண்டாமா? நீங்கள் கீழ்படிவீங்களா கீழ்படிய மாட்டீங்களாங்கிற நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நாங்கள் ரொம்ப திட்ட முடியாது இல்லையா, சொல்ல தானே முடியும். கீழ்படிச்சா உனக்கு கொள்ளலாம் சொல்லி பார்ப்போம். ஒரு நாள் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படிச்ச நோவா அவர் சொன்ன மாதிரி ஒரு பேழையை கட்டினா இல்லையா. நான் நினைச்சு பார்ப்பேன், நோவா தான் தேவனோடு சஞ்சரிச்சான் பார்த்துடுங்க. நோவாவுடைய குடும்பத்தார் சஞ்சரிச்சாவே நாங்கள் எழுதலை, அது நல்லா கவனிக்கிறோம், எழுதலை. ஆனா இந்த மனுஷன் முடிக்கிறேன், அதாவது ஒரு கடற்கரையில் ஒரு போட்டு கட்டினா நியாயம் இருக்கு, போட்டை கட்டி கடல்ல தண்ணியில விடலாம். ஒரு ஆத்தங்கரையில கட்டினா போட்டை கட்டி தண்ணியில விடலாம். இது தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு போட்டை கட்டினா இது பைத்தியக்காரத்தன் தானே. அப்ப இந்த நோவாவுக்கு மண்டைக்கு கிறுக்கு அப்படிதான் சொல்லி இருக்கணும். எல்லாரும் அப்படிதான் சொல்லிருப்பான், இவருக்கு பிராந்து வயசான காலத்துல தண்ணி இல்லாத இடத்துல போட்டு கட்டுறாரு. ஆனா அவங்க குடும்பத்தார் மட்டும் ஒன்றும் சொன்னதா எழுதலை, அவங்க கீழ்படிஞ்சிருக்காங்க. சரி, என்னமோ ஒரு வெளிப்பாடு அவருக்கு, அவர் சொல்லுவாரு கேட்போம் அப்படின்னு கேட்டு போனாங்க. எல்லாரும் உள்ள ஏறிட்டாங்க. அப்புறம் வெள்ளம் வந்தப்பறம் தான் தெரிஞ்சு, ஆமா நோவா செல்ல சரிதான். அப்போ நோவா தேவனுக்கு கீழ்ப்படினான். நோவாவுடைய குடும்பத்தார் நோவாவுடைய வார்த்தையை கீழ்ப்படித்ததுனால பேழையில ஏறி பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு இடத்துல ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி வருது, அது வேற இடத்துக்கு போகுது, இடது பக்கத்தில் நிறுத்தியாச்சு, 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல தூக்கி போட்டு தீ கொளுத்தியாச்சு. நாம எப்படி இருக்க போறோம்? அப்ப ஒரு பரம தரிசனம் இருந்தால் மட்டுமே எழுப்புதல் உணர்வு நமக்குள்ளே உண்டாக முடியும். அதில் சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம், இந்த தொடர்ந்து இன்னும் நாம் செல்லவிருக்கிறோம். ஆக இந்த நாளில் நீங்கள் கேட்ட வசனத்திற்கு பூரணமாய் உங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.